ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இங்கே ஒரு பெரிய சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நம்ம தயிரும் மீனும் சேர்த்து சாப்பிட்லாமா, சேர்த்து சாப்பிட்டா தோல் நோய்கள் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ரெண்டு வியூ, ஒன்று வந்துட்டு நம்ம ரொம்ப பாரம்பரியமாக சித்தால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது வந்துட்டு நம்ம மாடர்ன் சயின்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுப்பேன். ஸோ நம்ம பாரம்பரியமாக சித்தா ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது என்னென்னா, மீன் வந்துட்டு உஷ்ணமான ஒரு உணவு, உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு. அப்போ நம்ம உடம்புல வந்துட்டு மீன் வந்துட்டு பித்தத்தை அதிகப்படுத்தும். அதே மாதிரி தயிர் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல குளிர்ச்சியை தரக்கூடியது, அதாவது நம்ம உடம்புல கபத்தை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த ரெண்டுமே இம்பேலன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல வாதம் பித்தம் கபம் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ நம்ம எப்போவுமே நார்மலாக நம்ம என்ன நோய்களும் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, மூணுமே பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போது வாதம் பித்தம் கபம் இந்த மூணுமே இம்பேலன்ஸ் ஆகும்போது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துட்டு நமக்கு இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால தான் ரெண்டையுமே சேர்த்து சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறது. மீடியமாக எடுக்கும்போது பிரச்சனைகள் இல்லை. இது வந்துட்டு நம்ம பாரம்பரிய கருத்து. நம்ம சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, மீனுங்கிறது ஒரு ப்ரோட்டீன், ரொம்ப நல்ல ப்ரோட்டீன், ஹெல்தியான ப்ரோட்டீன். அதே மாதிரி ப்ரோட்டீன் மட்டும் கிடையாது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தயிர் பார்த்தீங்கன்னா தயிர்லையுமே ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அதே டைமில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கு நமக்கு ப்ரோபயோட்டிக்ஸுமே இருக்குது. ஸோ ரெண்டுமே ஹெல்தியான டயட் தான். ஏன் நம்ம சேர்த்து சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது ரெண்டுலேயுமே ஹெவி ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ஹெவி ப்ரோட்டீனை டைஜஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெசல் எடுத்துக்கிறோம், ஒரு கொஞ்சம் அரிசி வேக வைக்கிறோம், சாதம் வைக்கிறதுக்கு அந்த அரிசியோட சேர்த்து கொஞ்சம் மட்டனுமே சேர்த்துக்கிறோம். இப்போது ரெண்டுமே சேர்ந்து ஒரே டைமில் வேகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒன்று வந்துட்டு நம்ம ஒரு 1/2 hour வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நல்லா வந்திருக்கும், ஒன்று வேகவே செஞ்சுருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படும். நம்ம வயிறு, நம்ம ஸ்டொமக் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படும் டைஜஷன் பண்ணுறதுக்கு. அதனால தான் டைஜஷன் ப்ராப்ளம் ரொம்ப டிலேடாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு ரெண்டும் சேர்த்து சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன குட்டி ரோடு இருக்குது. ரோட்டில் வந்துட்டு ஒரு 2 டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் நான் சொல்கிறேன். ஒன்று வந்துட்டு நம்ம ட்ரக் எடுத்துக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரு சின்ன குட்டி ரோட்டில் ரெண்டுமே போகும்போது என்ன ஆகும், அந்த குட்டி ரோட்டில் வந்துட்டு நம்ம போகிறதுக்கான இடம் இல்லை. 2 வெஹிக்கிளுமே, ஒரு காரும் ட்ரக்கும் போகும்போது என்னாகும், ஜாம் ஆகும், டிராஃபிக் ஜாம் ஆகும். அதே மாதிரி தான் ரொம்ப ஹெவியான ரெண்டு விதமான ப்ரோட்டீன் உள்ளே போகும்போது இருக்கும், டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி இருக்கும். அந்த டைஜஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டிலேட் ஆகும். அப்போது நமக்கு அஜீரண கோளாறு இருக்குது, அசிடிட்டி மாதிரி பிரச்சனை, பிளாட்டிங் மாதிரி இருக்கும், வயிறு உப்பி பிடிச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு நமக்கு அதிகமாக நமக்கு தெரியும். ஸோ யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, யார் மீனும் தயிரும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, அஜீரண கோளாறு அதிகமாக இருக்குது, அசிடிட்டி இருக்குது, அல்சர் இருக்குதுன்னு சொல்கிறவங்க ரெண்டும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது பார்த்தோன்னா, எனக்கு ஆஸ்மா இருக்குது, சைனஸ் இருக்குது, அதே மாதிரி அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு சொல்கிறவங்களும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, அந்த தயிர் வந்துட்டு குளிர்ச்சி தன்மை தரக்கூடியது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்துட்டு சளி இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. மூணாவது, தோல் நோய்கள் இருக்கிறவங்க, அதாவது கரப்பான் இருக்குது, சோரியாசிஸ் இருக்குது, தோலில் வந்துட்டு வெள்ளையாக இருக்குது, விட்டிலிகோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க சேர்த்து சாப்பிட வேண்டாம். ஏன்னா ஸ்கின் வந்துட்டு நமக்கு பேலன்ஸாக கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நாலாவது, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பால் நிறைய பேருக்கு சேராது, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ நார்மலாக இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன், சாப்பிட்லாம்னா தாராளம் சாப்பிட்லாம். எனக்கு டைஜஷன் பிரச்சனை இல்லை, ஸ்கின் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்க தாராளம் சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இது சாப்பிட்றதுனால, இந்த மீனும் தயிரும் சாப்பிட்றதுனால தோல் நோய்கள் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதனால கண்டிப்பாக வராது. மீனும் தயிரும் சேர்த்து சாப்பிட்றதுனால தோல் நோய்கள் வந்துருச்சு அப்படின்னு எந்த ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கவங்க தாராளம் சாப்பிட்லாம். ரொம்ப வயசானவங்களும் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வந்துட்டு காமனாகவே இருக்கும், அதனால கொஞ்சம் அவங்க தனித்தனியாக சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது. ஸோ நீங்கள் என்ன நம்புறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.